ரெண்டு வீல் அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம். சைக்கிள்னா இவ்வளோ தானே அப்படின்னு தான் நம்மள நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் எத்தனை டைப் ஆஃப் சைக்கிள் இருக்குது, அந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் சைக்கிளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுவோம். அந்தளவுக்கு சைக்கிளில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் சைக்கிளில் இருக்கக்கூடிய மேஜரான வெரைட்டிஸ் என்னென்ன, அந்த ஒவ்வொரு வெரைட்டி சைக்கிளும் வந்து எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகும், நமக்கு எந்த விதமான சைக்கிள் சூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைக்கிளில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸை லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா அந்த லிஸ்ட் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஏன்னா சைக்கிளை பொறுத்த வரைக்கும் அத்தனை விதமான சைக்கிள்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்கிளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற சைக்கிளுக்கு பேர் வந்து ரோடு பைக். உங்களுடைய டார்கெட் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா ரோடு பைக் தான் உங்களுக்கான பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ஏன்னா அந்த பேர் சொல்கிற மாதிரியே நல்ல பேவ்டான நல்ல ஸ்மூத்தான ரோட்டில் ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான சாய்ஸ் எது அப்படின்னா இந்த ரோடு பைக்ஸ் தான். ஸோ ரோடு பைக் அப்படின்னாலே ஸ்பீட், என்டூரன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ரோடு பைக்னு உடனே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ட்ராப் பார், ஹேண்டில் பார் தான். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜாமெட்ரியில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த ஹேண்டில் பாரை வடிவமைச்சதுக்கு காரணமே அந்த ட்ராப் பாரில் நம்ம பிடிச்சி ஓட்டும்போது நம்மளுடைய பாடி பொசிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரண்ட்டில் டில்ட் ஆயிரும். அதனால நம்மளுடைய ஏரோடைனமிக் எபிலிட்டி வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம சைக்கிள் ஓட்டும்போது நம்மளுடைய ஏர் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகி நம்ம ரொம்ப வேகமாக ஓட்டுறதுக்கு இந்த ஜாமெட்ரி வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற பைக்ஸ்லேருந்து ரோடு பைக்கை டிஃபரன்ஸ் பண்ணி காட்டக்கூடிய 3 மேஜரான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோட் பைக்கோட வெயிட். இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஜாமெட்ரி கொண்டது வந்து இந்த ரோட் பைக்ஸ். ஸோ ரோட் பைக்ஸோட ஃப்ரேம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாயில் இருக்கும். அதுவே கொஞ்சம் ப்ரீமியம் சைக்கிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கார்பன் ஃபைபர் ஃப்ரேமில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதாவது அலுமினியம் ஃப்ரேம்ஸோட மொத்த வெயிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 கிலோ தான் வந்து சைக்கிளோட வெயிட்டே இருக்கும். ஆனால் இதுவே கார்பன் ஃபைபர் சைக்கிள்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோக்குள்ள தான் மொத்த சைக்கிளோட வெயிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ரொம்ப அதிகப்படியான ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஸ்பீடாக போகிறதுக்கு இந்த ரோட் பைக்ஸ் வந்து ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். ரெண்டாவது ரோட் பைக் அப்படின்னு வரும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஹேண்டில் பார். ஸோ நார்மல் பைக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் நார்மலாக ஃப்ளாட்டான ஹேண்டில் பார் தான் இருக்கும். ஆனால் ரோட் பைக்கை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ட்ராப் பார் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ராப் பார்க்கான முக்கியமான ரீசனே நம்மளுடைய பாடி பொசிஷனை வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் டில்ட் பண்ணி ஒரு ஏரோடைனமிக் பொசிஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ காற்றை கிழிச்சிக்கிட்டு நம்ம ரொம்ப வேகமாக போகிறதுக்கு இந்த ட்ராப் பார், ஹேண்டில் பார் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவதாக ரோட் பைக்ஸோட டயர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அதாவது நார்மலாக ரோட் பைக்ஸோட டயர் வித் வந்து 700/23, 25, 28 mm அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 23 அல்லது 25 mm தான் வந்து டயரோட விட்டே இருக்கும். ஸோ அதோட ரோடு கான்டாக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். கான்டாக்ட் ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரோடுக்கும் பைக்குக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நம்ம பைக்கால் வந்து ரொம்ப வேகமாக போக முடியும். ஸோ உங்களுடைய டார்கெட் வந்து ரேசிங் அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு எண்டூரன்ஸ் சைக்கிளிஸ்ட் அல்லது வந்து நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா ரோடு பைக் உங்களுக்கான பெர்ஃபெக்ட் சாய்ஸ். இந்த ரோட் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 2 கியர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து ஒரு 8-12 கியர் வரைக்கும் இருக்கும். ரோட் பைக்ஸோட மெயினான டார்கெட்டே வந்து ஸ்பீட். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரோட் பைக்ஸை வச்சு நம்மளால வந்து அதிகப்படியான ஸ்பீடு அச்சீவ் பண்ண முடியும். ரோட் பைக்ஸில் கியர் காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நார்மலான ரோடும் சரி கொஞ்சம் மலைப்பாங்கான ரோடு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரோட் பைக்ஸ் வந்து பெர்ஃபெக்டான சாய்ஸ். ஸோ இதில் கியர் காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் நிறையா, பட் ஓவரால் ரோட் பைக்கோட ஃபோக்கஸ் வந்து முழுக்க ஸ்பீடு தான். நான் யூஸ் பண்ற ரோட் பைக் மாடலுக்கு பேரு ஃபூஜி ஸ்போர்ட்டிவ் 2.1. இந்த பைக்கை வச்சு தான் நான் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி சைக்கிளிங், பைக் எவரெஸ்டிங், டெக்கன் கிளிஃப்ஹேங்கர் ஈவெண்ட், 2 அயன்மேன் ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இந்த ரோட் பைக்ல தான் பண்ணேன். ஒன்ஸ் நீங்க ரோட் பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேற எந்த பைக் ஓட்டுறதுக்குமே பிடிக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸை ரோடு பைக் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நானே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய கோல் ஸ்பீட், என்டூரன்ஸ் அண்ட் ஃபிட்னஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான பெர்ஃபெக்ட் நம்பர் 1 சாய்ஸ் வந்து ரோடு பைக்ஸ் தான். ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய சைக்கிளுக்கு பேர் வந்து மவுண்டைன் பைக். ரோடு பைக் எப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப கான்கிரீட்டான ரோட்டில் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் போகுமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதான் மவுண்டைன் பைக்ஸ். இந்த மவுண்டைன் பைக்ஸோட ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரகடாக இருக்கும், ரொம்ப ரிஜிடாக இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஏன்னா மவுண்டைன் பகுதிகளில் அதாவது மலைப்பிரங்கான பகுதிகளில் ஓட்டுறதுக்கு தான் இந்த மவுண்டைன் பைக். அதுலேயும் அன்பேவ்டு சர்ஃபேசஸ் இருக்கு பாருங்க, அதாவது கரடு முரடாக இருக்கக்கூடிய சாலைகளில் பாறைகளுக்கு நடுவில் எல்லாம் பூந்து போகிறதுக்குன்னே வடிவமைக்கப்பட்டதான் இந்த மவுண்டைன் பைக். ஸோ இதோட ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வைடாக இருக்கும். ஏன்னா மலையில், மண்ணில், பாறைகளுக்கு நடுவில் நம்ம ஓட்டுறதுனால நமக்கு ரோடோட கிரிப் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதனால பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பட்டன் சைஸ்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அது மாதிரி டயரும் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். மூணாவது இதோட ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் பார் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் ரியர்லையும் வந்து ஷாக் அப்சர்வர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம மலைப்பாங்கான ஏரியாவில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு வந்து ஃப்ளாட்டாக ஸ்மூத்தாக இருக்காது. அடிக்கடி வந்து நம்ம பள்ளம் மேட்டில் வந்து இறங்கி போகிறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல வந்து ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருப்பாங்க. மவுண்டன் பைக்ஸோட கியர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரோட் பைக்கோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட டோட்டலாகவே ஒரு 7
இருந்து ஒரு 9 கியர் காம்பினேஷன் தான் இருக்கும். ஏன்னா மவுண்டன் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பீடு வந்து இங்கே ஒரு டார்கெட்டே கிடையாது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்ஃபேசஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ நம்ம ரொம்ப மலைப்பாங்கான ஏரியாவில் ஓட்டுறதுனால நமக்கு வந்து ஸ்பீடு முக்கியம் கிடையாது, டார்க் தான் ரொம்ப முக்கியம். அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கிராங்க் வந்து ரொம்ப சின்னதாகவும் பின்னாடி இருக்கக்கூடிய கேசட்டோட வீல்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ வேகமாக பெடல் பண்ணாலும் சைக்கிள் வந்து ஸ்லோவாக தான் போகும். ஆனால் எப்பேற்பட்ட சர்ஃபேஸாக இருந்தாலும் அதில் கரெக்டான முறையில் கம்யூட் பண்ணுறதுக்கு, எப்பேற்பட்ட ஒரு ஹர்டில்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கியர் காம்பினேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி ரோடு அப்ளிகேஷன்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ரோடு பைக்குக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதான் வந்து இந்த மவுண்டன் பைக்ஸ். ஆனால் மவுண்டன் பைக்ஸை வச்சு நீங்கள் மலையில் ஓட்டுறதுங்கிறது ஒரு தனியான த்ரில். ஏன்னா நார்மலாக எல்லா மக்களும் யூஸ் பண்ணக்கூடிய ரோட்ல வந்து நம்ம மவுண்டன் பைக்ஸ் வச்சு போகவே மாட்டோம். நம்ம மவுண்டன் பைக்ஸுக்குன்னு வந்து தனிப்பட்ட ட்ராக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கான வழியை வந்து தானே உருவாக்கக்கூடிய பைக்ஸ் தான் வந்து இந்த மவுண்டன் பைக். நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பெர்ஃபெக்ட் சாய்ஸ் வந்து இந்த மவுண்டன் பைக்ஸ் தான். மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய சைக்கிளுக்கு பேர் வந்து ஹைபிரிட் பைக். அதாவது லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல காமிச்சு ஸ்ட்ரைட்டா போறோம் அப்படின்னு விவேக்கோட காமெடி ஒன்று வரும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி ரோடு பைக்கோட ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் வேணும், அதே மாதிரி மவுண்டன் பைக்கில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் வேணும். அப்படிங்கிறவங்களுக்கு இது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கிறது தான் வந்து இந்த ஹைபிரிட் பைக்ஸ். இந்த ஹைபிரிட் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் ரோடு பைக் அளவுக்கு ரொம்ப தின்னான டயர்ஸும் இருக்காது, மவுண்டன் பைக் அளவுக்கு ரொம்ப ரகடான டயர்ஸும் இருக்காது. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மீடியமான டயர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹைபிரிட் பைக்கில் ஃப்ரண்ட்ல மட்டும் வந்து ஷாக் அப்சர்வர் கொடுத்துருப்பாங்க. ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தான ரைடு நம்ம கொடுக்கும். ஸோ நம்ம ரோட்லையும் ஓட்டணும், அதே மாதிரி கொஞ்சம் ஆஃப் ரோட், அதாவது ஆஃப் ரோட்னா முழுக்க ஆஃப் ரோடு கிடையாது, கொஞ்சம் பள்ளமேடு இருக்கக்கூடிய ரோட்ல ஓட்டுறதுக்கு இந்த ஹைபிரிட் பைக்ஸ் வந்து ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸா இருக்கும். இந்த ஹைபிரிட் பைக்கோட கியர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்க ஃபீச்சர்ஸும் தேவை, அதே மாதிரி மவுண்டன் பைக்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸும் தேவை. அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 21 கியர் காம்பினேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதிகபட்சமா 24 கியர் காம்பினேஷன்ஸும் இருக்கும். இந்த காம்பினேஷன்ஸை வச்சு நம்மளால கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டெரனையும் கிராஸ் பண்ண முடியும், அதே மாதிரி நம்மளால கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போக முடியும். ஸோ இது ரெண்டுக்கும் மிக்ஸ் பண்ண ஒரு கலவையா இருக்கிறதுனால நார்மலாவே பாத்தீங்கன்னா ஹைபிரிட் பைக்ஸ்ல கியர் காம்பினேஷன்ஸ் வந்து ரோடோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். ஸோ உங்களுடைய கோல் வந்து கம்யூட்டா இருந்துச்சுன்னா அதுலயும் வந்து உங்களுடைய ரோட்ஸ் வந்து உங்க ஏரியால நல்லா இருக்காது, கொஞ்சம் குண்டு முழியுமா இருக்கும், அந்த ரோட்ஸ்ல வந்து நான் சைக்கிளிங் பண்ணணும், பிளஸ் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, வீக் டேஸ்ல வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் போவேன், வீக்கெண்ட்ஸ்ல வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் போவேன் அப்படிங்கிறது உங்களுடைய டார்கெட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹைபிரிட் பைக்ஸ் வந்து ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸா இருக்கும். நாலாவதா நம்ம பார்க்கக்கூடியது சிட்டி பைக்ஸ் அல்லது கம்யூட்டர் பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைக்ஸோட மெயினான ரீசனே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுதான். ஃபிட்னஸ், என்டியூரன்ஸ், அட்வென்ச்சர் இந்த எந்த கோலுமே கிடையாது. பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி நான் போகணும், என்னோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5-10 கிலோமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக வடிவமைக்கப்பட்டதான் இந்த கம்யூட்டர் பைக்ஸ். ஸோ நார்மலாக இந்த கம்யூட்டர் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா கியர் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்காது, சிங்கிள் ஸ்பீடு பைக்காக தான் இருக்கும். அதிலே வந்து இந்த செயினுக்கு வந்து கார்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, மட் கார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ப்ரொடெக்ஷனை வந்து அதிகப்படியாக வந்து என்ஷூர் பண்ணுற மாதிரி இந்த சைக்கிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த கம்யூட்டர் பைக்ஸில் நம்மளுடைய பொசிஷன் வந்து மேக்ஸிமம் அப்ரைட்டாக உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஹேண்டில் பார்ஸ் வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி நார்மல் ஹேண்டில் பாரை விட கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த கம்யூட்டர் பைக்ஸ் ஓட்டும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இதில் நம்ம ஸ்பீடோ அல்லது வந்து ஆஃப் ரோடோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இதில் எதிர்பார்க்கவே முடியாது. ஓவராலாக நம்மளுடைய கோல் வந்து ஒரு சிட்டி கம்யூட்டா தான் இருக்கு, அதுலயே வந்து குறிப்பா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள தான் நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஆல் சீசன்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸ் வந்து இந்த கம்யூட்டர் பைக்ஸ். அஞ்சாவதா நம்ம பார்க்கக்கூடியது எலக்ட்ரிக் பைக்ஸ். நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா ஹைபிரிட் பைக். இந்த ஹைபிரிட் பைக்லேயே மோட்டார் ஃபிட் பண்ணி பேட்டரி அரேஞ்ச்மெண்ட்டோட வரக்கூடியதான் வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ். இந்த எலக்ட்ரிக் பைக்ஸ் தான் நம்ம ஃபியூச்சர் ஆஃப் கம்யூட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம சிட்டி ரைட்ஸில் ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள நம்ம டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த எலக்ட்ரிக் பைக்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கியர் காம்பினேஷன்ஸோட வருது. அதோட இந்த பேட்டரி பேக்கும் பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் பேட்டரிஸோட வருது. நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 20 கிலோமீட்டருக்குள்ள நம்ம ஆஃபீஸ் இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இந்த எலக்ட்ரிக் பைக் வச்சு நம்மளால கம்யூட் பண்ண முடியும். நம்மளால எப்போ முடியுதோ அப்போ நம்ம பெடல் பண்ணலாம். அல்லது வந்து கொஞ்சம் ஒரு இன்க்ளைனான ரோட்ல போகிறோம், நம்மளால பெடல் பண்ண முடியல அப்படின்னா பெடல் அசிஸ்ட்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு, அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பெடல் பண்ணும்போது மோட்டரும் சேர்ந்து அது கூட சுத்த ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப லைட்டான பெடல்லே வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே கம்யூட் பண்ண முடியும். இல்லை எனக்கு சுத்தமாக எனர்ஜியே இல்லை, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா நம்ம நார்மல் 2 வீலரை ஓட்டுற மாதிரி த்ராட்டில் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக த்ராட்டில் மூலியமா நம்ம பெடலே பண்ணாம கூட நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இது கூடவே ரிமூவபிள் பேட்டரி கொடுக்கறதுனால நம்ம ஆஃபீஸ் போனாலும் அந்த பேட்டரி பேக்கை மட்டும் கலட்டி எடுத்துட்டு போய் நம்ம ஆஃபீஸில் சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம மறுபடியும் கம்ஃபர்டபுளாக நம்மளால வீட்டுக்கு வர முடியும். பிளஸ் இதுல வந்து ரியர்ல வந்து கேரியர் கொடுத்திருப்பாங்க, அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து லைட், ரியர் இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே வச்சு வர்றதுனால ஓரளவுக்கு நம்மளுடைய சேஃப்டி என்ஷூர் பண்றதுக்கும் இந்த எலக்ட்ரிக் பைக்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே ஒரு கம்ஃபர்டபுளா நம்ம கம்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து ஒரு பெஸ்டான சாய்ஸ். ஆறாவதா நம்ம பார்க்கக்கூடிய பைக்ஸ் வந்து ஈவென்ட் ஸ்பெசிபிக் பைக்.
அதாவது நீங்கள் வந்து ஒரு ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அல்லது வந்து ஒரு அயன்மேன் மாதிரி ஒரு ட்ரையத்லான் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அல்லது வந்து நீங்கள் ஒரு டைம் ட்ரையல் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் நார்மல் பைக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னே வந்து டைம் ட்ரையல் பைக்ஸ், ட்ரையத்லான் பைக்ஸ், அதே மாதிரி ரேசிங் பைக்ஸ்லாம் இருக்குது. நார்மல் பைக்ஸை விட இந்த பைக்ஸோட ஜாமெட்ரி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ரேசிங் பைக் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ரேசிங் பைக்கில் மட் கார்டு இந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமே இருக்காது, கியர் காம்பினேஷன் சுத்தமாக இருக்காது, அவ்வளோ ஏன் பிரேக் கூட இருக்காது. ஏன்னா ரேசிங் பைக்கோட ஒரே டார்கெட்டே வேகமாக போகிறது மட்டும்தான். ஸோ அந்த இண்டோர் ட்ராக் ஸ்டேடியம் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய ட்ராக்ல சுத்தி லூப் ஓட்டுறதை நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சைக்கிளிஸ்டுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டதா இந்த ரேசிங் பைக்ஸ். ஸோ இந்த ரேசிங் பைக்ல வந்து எந்தெந்த காம்பனண்ட் எல்லாம் கம்மி பண்ணா இந்த பைக்கோட வெயிட் கம்மி ஆகுமோ அந்த அளவுக்கு அந்த பைக் வந்து ரொம்ப சிம்பிளா வடிவமைச்சிருப்பாங்க. அதனால தான் அதில் வந்து கியர் காம்பினேஷன்ஸ் இருக்காது, பிரேக் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே அதில் இருக்காது. இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரேசிங் மட்டும்தான். ஸோ கியரே இல்லை, அதே மாதிரி பிரேக்கே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பாக இந்த சைக்கிள்ஸ் வந்து நம்மளால ரோட்டில் ஓட்டவே முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பெஷல் பர்பஸ் பைக்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ரையத்லான் பைக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரையத்லான் பைக்கில் ஏரோ பார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட பொசிஷன் வந்து முழுக்க நம்மளுடைய பாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்கும். கால் மட்டும்தான் வந்து நம்ம வெர்டிகலாக பெடல் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட அப்பர் பாடி வந்து ரொம்ப ஹரிசாண்டலாக இருக்கும். ஸோ நம்மளுடைய பாடி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஏரோடைனமிக் பொசிஷனில் இருக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த மாதிரி பைக்ஸ் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த 3 பைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் பைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலான யூஸ் இல்லாமல் உங்களுடைய கோல் வந்து ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டில் கலந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் பர்பஸ் பைக்ஸை சூஸ் பண்ணுறது உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். ஃபைனலாக 7ஆவதாக நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பெஷல் கேட்டகரி பைக்ஸ். இந்த ஸ்பெஷல் கேட்டகரி பைக்ஸில் டேண்டம் சைக்கிள்ஸ் இருக்குது. அதாவது டேண்டம் சைக்கிள் அப்படின்னா ஒரே சைக்கிளில் 2 பேர் உட்காந்துக்கிட்டு போகலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் வந்து ஓட்டிட்டு போவாங்க, பின்னாடி ஒருத்தவங்க உட்காந்துட்டு வருவாங்க. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா 2 பேருமே வந்து பெடல் பண்ணி போக முடியும். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்து ஒரு ரைடு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டேண்டம் சைக்கிள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து இப்போ பிஆர்எம் மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து டேண்டம் சைக்கிளுக்குன்னே வந்து தனியாக ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ கண் பார்வை இல்லாதவங்க வந்து சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வைங்களேன். ஸோ அவங்க வந்து பின்னாடி உட்காந்து பெடல் பண்ணிக்கிட்டு வருவாங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு நார்மலான ரைடர், அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பைலட்டா வந்து அதில் ஆக்ட் பண்ணுவாங்க. அதாவது பிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புள் கூட ஒரு சைக்கிளிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உணரணும், அவங்களும் வந்து சைக்கிள் ரைடை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பர்பஸ்க்கு இந்த மாதிரி டேண்டம் சைக்கிள்ஸ் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானே வந்து சில ஈவெண்ட்ஸில் டேண்டம் சைக்கிளுக்கு வந்து கண் பார்வை இல்லாதவங்களுக்கு ஒரு பைலட்டாக போயிருக்கேன். ஸோ அப்படி போகிற நேரத்தில் நம்ம அவங்க கூட வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். ஸோ பல விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி டேண்டம் சைக்கிள்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். அடுத்து இந்த கேட்டகரியில் நம்ம பார்க்கக்கூடிய பைக்கு பேர் வந்து ஃபோல்டிங் பைக்ஸ். இந்த ஃபோல்டிங் பைக்ஸோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைக்கிளை வந்து ஒரு 3-4 நம்ம மடிச்சு ஒரு சூட்கேஸ் சைஸுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறோம், போகிற வழியில் வந்து நம்ம மெட்ரோ யூஸ் பண்ணி போகிறோம்னு வைங்க. ஸோ நம்ம வீட்டிலேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு 2 கிலோமீட்டர், அதே மாதிரி அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஆஃபீஸ் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஃபோல்டிங் பைக்கை எடுத்துக்கிட்டு நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் போகலாம். அங்கே போய் இந்த பைக்கை அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒரு சின்ன சூட்கேஸ் மாதிரி நம்ம மெட்ரோ ட்ரெயினில் கொண்டு போயிட்டு திருப்பி அந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு இந்த ஃபோல்டிங் பைக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு கம்யூட், அதுவும் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூட்டுக்கு இந்த மாதிரி ஃபோல்டிங் பைக்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச். அதுவும் வந்து நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக தூக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கிறதுனால நம்ம எந்த இடத்துலையும் வந்து இதை கேரி பண்ணலாம், எந்த இடத்துலையும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பைக், ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்பஸுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். அடுத்து இந்த கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிற பைக்கு பேர் வந்து பிஎம்எக்ஸ் பைக்ஸ். அதாவது பிஎம்எக்ஸ் அப்படின்னாலே வந்து பைக் அட்வென்ச்சர். ஸோ பைக்கில் வந்து ஒரு வீலில் மட்டும் ஓட்டுறது, அதே மாதிரி பைக்கில் வந்து சில ஜிம்னாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி சர்க்கஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்குனே வந்து ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணப்பட்டதான் இந்த பிஎம்எக்ஸ் பைக். ஸோ இந்த பிஎம்எக்ஸ் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷனே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஸோ நார்மல் கம்யூட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு வந்து பைக்கில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பைக்கில் வந்து நீங்கள் புதுசாக வந்து சாதனைகள்லாம் பண்ணணும், நார்மலாக ஓட்டுறவங்களோட நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து பைக்கை வந்து வேற மாதிரி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிஎம்எக்ஸில் வந்து நீங்கள் நிறைய ட்ரிக்ஸ் வந்து பழகலாம். இந்த ட்ரிக்ஸ் பழக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபிட்னஸை வந்து ஒரு டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி பிஎம்எக்ஸ் பைக்ஸ் வந்து ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் பண்ணணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்க இந்த பிஎம்எக்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னு சில அகாடமிஸ் இருக்கு. அந்த அகாடமிகளை போய் நீங்க பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிஎம்எக்ஸ் பைக்ஸ் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான அனுபவத்தை கொடுக்கும். ஸோ உங்க லைஃப்லேயே ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இந்த பிஎம்எக்ஸ் பைக் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல 7 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது மூலியமா எந்தெந்த மாதிரி சைக்கிள் இருக்கு, உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு எந்த சைக்கிள் சூட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எந்த மாதிரி சைக்கிளை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.